தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியை பற்றி பேசினார்கள். இப்போது இந்திய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அதிருப்திகளும் இப்போது வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிரச்சாரம், எங்களுடைய தேசிய தலைவர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களாலும் ஒவ்வொரு இடங்களிலேயும் அதற்கு தமிழகத்திலே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்களும் நானும் கோவை மாவட்டத்திலே 2 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். இன்று காலை மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கூட்டத்தை முடித்துவிட்டு இருவரும் இன்று முதல் எங்களுடைய தேர்தல் பணிகளை துவங்குகிறோம். தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மிக மிக சாதகமாக சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு மக்கள் முன்பாக தங்களுடைய தோல்வி பயத்தால் ஒவ்வொரு நாளும் நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண்களுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருட்களுடைய பயன்பாடு, தமிழகத்தினுடைய இளைஞர்களுக்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாமை, நம்முடைய பகுதியிலே குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இவர்களால் உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணம் மற்றும் சொத்து வரி தொடர்பான பிரச்சனைகள் என்று ஒவ்வொரு தரப்பு மக்களும் இந்த அரசாங்கம் எப்போது செல்லும், எப்போது வீட்டுக்கு அனுப்புவோம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எங்களுடைய கூட்டணியை பற்றி பேசினார்கள். இப்போது இந்திய அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளும் அவர்களுக்குள்ளாக இருக்கின்ற அதிருப்திகளும் இப்போது வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய பிரச்சாரம், எங்களுடைய தேசிய தலைவர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு மட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களாலும் ஒவ்வொரு இடங்களிலேயும் அதற்கென்று கூட்டங்கள், பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இது தொடர்பாக கட்சி அறிவிப்புகளை வெளியிடும் என நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம்.